ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி 4 வீட்டுக்கு மணக்கிற அளவுக்கு சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு பெரிய எலும்பு சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரைமுறி தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம், தேவையான அளவு சின்ன வெங்காயம், 3 தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் அதில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கட்டியாக இருக்கும். அந்த கரைச்சி வச்ச புளி கரைசலில் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு அந்த அதில் புளி கரைசலில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு வந்து அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் வந்து பிஞ்சு கத்திரிக்காய், எங்கள் வீட்டு செடியில் விளைஞ்ச கத்திரிக்காய். மீன் வந்து இது வந்து தேலி மீன், ஒரு 1/2 கிலோ மீன் இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்த்துக்கோங்க. தட்டி சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா மணமாக இருக்கும். அந்த எண்ணெயில் போடும்போதே நல்லா கிண்டி விடும்போதே அவ்வளோ ஒரு மணக்கும். பத்து 20 பூண்டு தோல் உரிக்காமல் தட்டி சேர்த்துக்கோங்க. அதே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு குத்து சின்ன வெங்காயத்தை முழுசாகவும் சேர்த்துக்கோங்க. அதே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் வர அளவு கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கோங்க. அதாவது தேங்காய் விழுது. அதை நல்லா அந்த எண்ணெயில் அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளி கரைசலில் உள்ள அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும்.
அந்த கத்திரிக்காய் வந்து நீளமாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்து மீன் குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது கூட மாங்காவுமே சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. மறுபடியும் திறந்து பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, எல்லாம் அடி பிடிக்கும். இது வந்து ஒரு 1/2 கிலோ மீன் இருக்கும். அதை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இது வந்து நாங்கள் முக்கடல் குளிக்க போனோம். அப்போ வந்து எங்கள் வீட்டில் அவங்க இருக்காங்களா, அவங்க வந்து மீன் பிடிச்சாங்க. அந்த ஒரு மீன் மாட்டினது, அது வந்து ஒரு 1/2 கிலோ மீன் இருக்கும். அதை தான் வந்து க்ளீன் பண்ணி குழம்பு வச்சாச்சு. குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் செஞ்ச மாதிரி நீங்கள் இந்த மீன் குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அப்படி கரண்டி வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலாக்க வரவுமே குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். மீனும் சூப்பராக வந்திருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. குழம்பு பார்த்தாலே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும். இது வந்து சுட சுட சாதத்துக்கு, அப்புறம் இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். தேலி மீன் மட்டுமல்ல, எந்த ஒரு மீன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் கேட்பாங்க, மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கன்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன். லாஸ்ட்டு பார்த்தா அது வந்து ஃபோட்டோவாக இருந்திருக்கு. அப்புறம் தான் இந்த மறுபடியும் அப்புறம் எடுத்து அப்புறம் சாப்பிட்டு பார்த்து காமிச்சேன். இந்த மாதிரி அந்த குழம்போட, மீன் குழம்போட அந்த சாப்பாடை வச்சு அப்படி பிசைஞ்சி சாப்பிட்டா இப்படி இருக்கும். மீன் சூப்பராக வந்திருக்கு. அந்த சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.